வேற ஒரு லாங்குவேஜ் பேசுறாரு, வேற ஒரு மொழி பேசுறவரா இருக்காரு. லெட்ஸ் மூவ் ஆன் டு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் போயம். இதுக்கான மீனிங் என்னன்னா டு டிரான்ஸ்ஃபர் அப்படின்றதா. மெட்டஃபோரா மீன்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம போயம் 5 ஆன நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த நோ மென் ஆர் ஃபாரினோட முக்கியமான தீம் என்ன, செகண்டு அதை பற்றின ஆத்தர், இது ரெண்டுமே இந்த போயமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கொஸ்டின் செட்டிங் ஏரியாவாக வந்து பார்க்கப்படுது. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். செகண்ட், போயமில் இந்த போயம் ரொம்பவே வந்து கொஞ்சம் வித்தியாசமான போயம். பிகாஸ் அதில் வந்து ஸ்டான்சாஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ரைமிங் ஸ்கீம்னு ஒன்று இல்லவே இல்லை. இட் இஸ் அ போயம் வித்தவுட் எனி ரைமிங் ஸ்கீம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வில் பி சீயிங் ரிலேட்டிங் டு தி ஆத்தர். ஸோ ஆத்தரை பற்றி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆத்தர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நன் அதர் தேன் ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப், 1918 to 2009. இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1918 பிறந்திருக்காரு ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப். அவர் வந்து பிறக்கும்போது அவருக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஹரால்டு தாஸ், ஜேம்ஸ் ஹரால்டு கிர்கப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ், இஸ் அ பிரிட்டிஷ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்லேட்டர் அண்ட் டிராவலாக் ரைட்டர், இது எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒருக்க ரிமெம்பரன்ஸ் பண்ணிக்கோங்க. He wrote over 30 books including autobiographies. பாயிண்ட் நம்பர் 2, அவர் வந்து 30 புக் எழுதியிருக்காரு. அதில் ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்கு, நாவல்ஸ் இருக்கு, பிளேஸ் இருக்கு. Kirkup wrote his first book of poetry, The Drowned Sailor at the Downs. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். த ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன்ஸ் அப்படின்ற புத்தகத்தை யார் எழுதுனா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் ஜேம்ஸ் கிர்கப். அதே இது எந்த ஆண்டு எழுதுனாங்கன்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் 1947. ஹிஸ் ஹோம் டவுன் ஆஃப் சவுத் ஷீல்ட்ஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட ஹோம் டவுன், அதாவது பிறப்பிடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஷீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So now holds a growing collection of his works in the Central Library and artifacts from his time in Japan. அவரோட ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே எந்த நாட்டில் இருக்கு, ஜப்பானில் இருக்கு. ஆனால் வந்து அது ரிலேட்டடான ஒர்க்ஸோட கலெக்ஷன் வந்து அவரோட ஹோம் டவுனான சென்ட்ரல் லைப்ரரி ஆஃப் சவுத் ஷீல்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஹவுஸ் ஹோல்ட் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. The last volume of the poetry was published during the summer of 2018. கடைசியாக 2018 வந்து அவர் வந்து அவரோட புக்கான இதை வந்து ரெட் ஸ்குரில் ப்ரெஸ் அப்படின்றது மூலமாக வந்துட்டு அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாஸ் லான்ச்ட் அட் த ஸ்பெஷல் ஈவெண்ட் அட் சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் பிறந்த வருஷம் 1918, 2009 இறந்துட்டார். ஜேம்ஸ் ஹரால்டு கிர்கப். அவரோட ஃபர்ஸ்ட் புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு பார்த்தா ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன்ஸ், 1947. அவரோட கடைசி கலெக்ஷன் சம்மரில் ஆஃப் 2008 ரெட் ஸ்குரில் ப்ரெஸ்ஸால் வந்து அது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, இட் ஹாஸ் பீன் லான்ச்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அவர் டோட்டலாக 30 புக்ஸ் எழுதியிருக்காரு. இப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நோ மென் ஆர் ஃபாரினோட ஆத்தர் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நோ மென் ஆர் ஃபாரினோட தீம் என்னன்னு பார்த்துக்கலாம். Read the poem to know why we mustn't hate our brethren because they belong to a different country or speak a different language. இந்த போயம் வந்து நீங்கள் எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, the brethren அப்படின்றனா பிரதர்ஸ், தோள் கொடுத்த பிரதர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரதர் ஏன் வந்து we shouldn't hate our brother because அவர் வந்து வேற ஒரு நாட்டில் பிறந்துட்டாரு, வேற ஒரு லாங்குவேஜ் பேசுறாரு, வேற ஒரு மொழி பேசுறவராக இருக்காரு, அவர் நீக்ரோவா இருக்காரு, இவர் வெண்ணக்காரனா இருக்கான், அவன் வந்து பிரிட்டிஷ், இவன் வந்து இப்படின்ற மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்காக எதுக்காக நம்மளோட பிரதரை வந்து நம்ம ஹேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி, ஹேட் பண்ணவும் கூடாதுன்றதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. தி போயட் ரிமைண்ட்ஸ் us how all people are similar and part of the brotherhood. ஒன்று, by the end of the poem we get to know how it is unnatural to fight against ourselves.
இந்த போயம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து எப்படி வந்து ஒரு தவறான விஷயம், ஒரு ஒரு கண்ட்ரிக்காகவும் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு லாங்குவேஜுக்காகவும் எதுக்காக நம்ம வந்து சண்டை போடுறது எவ்வளோ தப்பான விஷயன்றத இந்த போயம் முடிஞ்சுன்னா உங்களுக்கே தெரிய வரும்னு சொல்லி யார் சொல்லான்னா ஜேம்ஸ் கிர்க்கப் சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம அந்த போயம்குள்ளே போவோம். அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஜேம்ஸ் கிர்க்கப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்றத ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், நோட் டவுன் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னா லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. எடுத்தோடனே சொல்றாரு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. என்னத்தை? ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரீஸ் ஃபாரின், beneath all uniforms a single body breathe. அதாவது எடுத்தோடனே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மனிதனும் வந்து ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆள் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வித்தியாசமான ஆள் கிடையாது. நோ கண்ட்ரிஸ் ஆர் ஃபாரின், நமக்கு எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் அது நமக்கு ஃபாரின் கிடையாது. அது வந்து எல்லாமே நம்மளோட தாய் நாடான எர்த் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. beneath all uniforms, இது எந்த யூனிஃபார்ம்ன்றது எதை சொல்கிறாங்கன்னா சோல்ஜர்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணுறாங்க. சிங்கிள் பாடி பிரீத், என்னதான் பல வகையான யூனிஃபார்ம்ஸை போட்டு நீங்கள் போருக்கு போனாலுமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரே பாடி தான். அது எல்லாருக்குமே ஒன்று, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியான மெக்கானிசமில் தான் அந்த பாடி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் ours the land and our brothers walk upon, like ours the land our brothers walk upon. நம்மளோட லேண்டு போலவே நம்மளோட பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது வேற ஒரு கண்ட்ரிலேயோ இல்லை வேற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்களே அவங்களெல்லாம் பிரதர்ன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த பிரதர்ஸும் வந்துட்டு நம்மளை மாதிரியே ஒரு லேண்டில் தான் வாக் பண்ணுறாங்க. இஸ் earth like this in which we shall lie. அதுவும் வந்து இந்த earthல தான் இருக்குது. எதில் நம்ம எப்படி நம்ம இங்கே இருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் அங்கே இருக்காங்க அப்படின்றத சொல்லப்படுது. ஓகே, they too aware of sun and air and water. அதாவது அவங்களுக்கும் வந்துட்டு இந்த சன்னு, ஏரு, வாட்டர் எல்லாத்துலேயும் அவேராக இருக்காங்க. அண்ட் ஆர் ஃபெட் பை த பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். இந்த சன், ஏர், வாட்டர் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சன், ஏர், வாட்டர் வந்து எது ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்டோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு ஹார்வெஸ்ட் நடக்கணும்னா அங்கே வந்துட்டு நமக்கு தெரியும் சன்லைட் இருந்தால் தான் இது குளோரோஃபில் வில் பி கிரியேட்டட் பை த பிளான்ஸ், இது எல்லாமே தெரியும். ஏர் இஸ் ஆல்சோ மஸ்ட் அண்ட் வாட்டர் இஸ் நெசசரி ஃபார் த பிளான்ஸ் டு க்ரோ. ஸோ இந்த ஹார்வெஸ்டோட இவங்க ரிலேட் பண்ணி பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டாவ்ட் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வின்டர் ஸ்டாவ்டுன்னு இருக்கிறத இங்கே வந்து குறித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வந்து கடைசியாக ரொம்ப இன் டீட்டெயில்டாக அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, they too aware of sun, air and water are fed by the peaceful harvest by wars long winter starved. அதாவது நம்ம அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு நம்மளை மாதிரியே இந்த சன்னு, வாட்ரு, ஏர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் நம்மளை மாதிரியே இந்த சம்மர் டைம்ஸில் ஹார்வெஸ்ட் அப்போ விளையிற அந்த உணவுப் பொருட்களை வச்சு அவங்களும் வந்து அவங்களோட அந்த சம்மரை பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கழிக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் வின்டர் சீசனை வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வின்டரில் தான் வந்துட்டு என்ன நடந்திருக்கும், மோஸ்ட் ஆஃப் த வார்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கான்ற படத்தில் வின்டர் சோல்ஜர்னு சொல்கிறாங்க. வின்டர் சோல்ஜர் பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி வார்ஸ் ஹேப்பன் டியூரிங் த வின்டர் சீசன். ஸோ அந்த நேரத்தில் வந்து எந்த சோல்ஜர் போர் போடுறாங்களோ அவங்கள வின்டர் சோல்ஜர்னு வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஸோ வின்டர் ஸ்டாவ்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த வின்டர் நேரத்தில் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, நம்மளால் இப்போ வந்து ஒரு கரெக்டான ஒரு அமைப்பில் வந்து நம்மளோட சிட்டி ஒர்க் ஆகலையே, வாரில் வந்து இருக்குமே, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்களோட டெய்லி லைஃப்பை வந்து வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு மாற்றி அவங்க வந்து ஸ்டாவ்டாக வந்து இருக்காங்கன்னு சொல்லப்படுது. தேர் ஹேண்ட்ஸ் ஆர் ours and their lions we read labor not different from our own. ஸோ இதில் லேபர்ன்றது என்னன்னா ஹார்ட் ஒர்க். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா their hands are ours, நம்மளை மாதிரியே தான் அவங்களுக்குன்னு ஒரு கை இருக்குது. அந்த கையை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீட், அந்த கைரேகையை கூட நம்ம வந்து ரீட் பண்ணும்போது அது ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர் ஓன், தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், அவங்களும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க நம்மளை மாதிரியே அப்படின்றத இந்த லைனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து இன் டீட்டெயில்டாக அதை பற்றி பார்த்தோம். செகண்ட் வந்து அவங்களோட சம் டைப் ஆஃப் அவங்களோட அந்த கஷ்டங்களை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ரிமெம்பர் தே ஹாவ் ஐஸ் லைக் ஆர்ஸ் தட் வேக் ஆர் ஸ்லீப் and strength that can be won by love. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா
அடுத்து நம்மள மாதிரியே தான் அவங்களுக்கும் வந்து கண்கள் இருக்குது. அந்த கண்கள் மூலமாக அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி தூங்குறாங்க, டெய்லி முழிக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளை மாதிரியே அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்மளை எப்படி வந்து பாசத்தால் தான் வீழ்த்த முடியுமோ அதே மாதிரி அவங்களையும் வந்து பாசத்தால் தான் வந்து வீழ்த்த முடியும். நீங்கள் தேவையில்லாமல் எதுக்காக வந்து வெப்பன்ஸை வச்சுட்டு வார் பண்ணுறீங்க? ஒரு ரீசன், அந்த ரீசன் என்னவா சொல்லியிருக்காங்க ஆத்தர்னா, இட் இஸ் நத்திங் பட் த பவுண்டரிஸ். ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வித்தியாசம் இருக்கிறத வச்சுட்டு எதுக்காக சண்டை போடுறீங்க? ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வந்து லாங்குவேஜ் வித்தியாசம் இருக்கிறதுனால எதுக்காக சண்டை போடுறீங்க அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்றாரு. இன் எவ்ரி லேண்ட் இஸ் a common life that all can recognize and understand. அந்த எவ்ரி லேண்ட்லயும் ஒரு காமன் லைஃப் ஒன்று இருக்கு. அது வந்து எல்லாருமே ரெகக்னைஸும் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் அதை வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும் அப்படின்றத இதில் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டான்ஸாக்குள்ள போகலாம். Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourself. ஒன்னே ஒன்று மட்டும் ரிமெம்பர் வச்சுக்கோங்க, திருப்பி ரிமெம்பர்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போல்லாம் வந்து நம்மளோட பிரதர்ஸை வந்து உங்களை ஹேட் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து ஹேட் பண்ணுறீங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தட் we shall dispossess, betray and condemn அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் betray and condemn பற்றி சொல்கிறேன். betray வந்துட்டு it is nothing but disloyal. கண்டம் வந்து எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் டிஸ்அப்ரூவல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ தட் ரிமெம்பர், வி ஹூ டேக் ஆர்ம்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ரிமெம்பர், வி ஹூ டேக் ஆர்ம்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். நம்ம ரெண்டு பேருக்கு எதிர்க்க வந்து என்ன பண்ணுறோம்? ஆர்ம்ஸ்னா என்னன்னா, இட் இஸ் டீலிங் வித் சம் ஆஃப் தி வெப்பன்ஸ்ன்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக போகிறதுக்கு முன்னாடி ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லைக் த வீடியோ அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், பிகாஸ் லைக்கிங் த வீடியோ வந்து இட் வில் பி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ. ஸோ ப்ளீஸ் லைக் த வீடியோ. Thank you. And it is the human earth that we defile. It is the human earth that we defile. Defile அப்படின்னா damage the purity or appearance. It is the human earth that we defile. அதாவது earthன்னு சொல்லாமல் இந்த இடத்துல human earth அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது earthன்றதை விட அந்த இடத்துல ஒரு டச்சிங்காக நம்மளோட இந்த human earth வந்து என்ன ஆகும்? டிஃபைல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபைல்னா டேமேஜ் ஆர் த பியூரிட்டி இஸ் கோயிங் டு பி டிஸப்பியர்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னோசன்ஸ் ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் ஆர் ஓன் அப்படின்றான். அவுட்ரேஜ்னா அஃபண்ட். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட்னா நம்மளோட கோபங்கள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது? நம்மளோட இந்த இன்னோசன்ட் ஆஃப் ஏர், அதுக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சி, நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இது வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, இது வந்து அதை வந்து அழிக்குது அப்படின்றதும். ரிமெம்பர், நோ மென் ஆர் ஃபாரின். எல்லாருமே ஒன்று தான், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நோ கண்ட்ரீஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்ச். எல்லா கண்ட்ரீஸும் ஒன்று தான். பிகாஸ் இதை வந்து ஒரு யுனைடெட் எர்த்தாக நீங்கள் பாருங்கள், வித்தவுட் சீயிங் இட் ஆஸ் அ செப்பரேட் கண்ட்ரி ஆர் அ செப்பரேட் லாங்குவேஜ் பேஸ்டு பாப்புலேஷன் அப்படின்றத இங்கே வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து நம்ம எல்லா இதையும் வந்து வரிசையாக பார்த்துட்டுருவோம், என்னென்னலாம் வந்து இந்த போயமில் இருக்குன்னு. பட் இதில் வந்து புக்லேயே வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ மூவ் ஆன் பண்ணுவோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, பிஃபோர் சீயிங் தட் லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் பார்ட். அதாவது லெட்ஸ் ஃபினிஷ் தி புக் பேக். படித்ததோடு நம்ம இதை வந்து பார்த்துருவோம். வாட் இஸ் ஃபவுண்ட் beneath ஆல் யூனிஃபார்ம்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹியூமன் பாடி விச் இஸ் சிமிலர் டு ஆல் அப்படின்னு. தட் பிரீத்ஸ். வாட் இஸ் த சேம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ்? எர்த் வி வாக் அப்பான். எல்லாருக்குமே ஒன்று தான், நம்மளோட எர்த்து தான் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து சிமிலராக இருக்குது. வேர் ஆல் வி ஆல் கோயிங் டு லை ஃபைனலி? லை beneath த எர்த். நம்ம எல்லாரும் கடைசி செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறோம்? எர்த், அதாவது வந்துட்டு பூமிக்குள்ளே வந்து போகிறோம். இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்? த சன், ஏர் அண்ட் வாட்டர். ஹவு ஆர் வி ஃபெட்? பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். மென்ஷன் த சீசன் ரெஃபர்ட் ஹியர் வின்டர். இதில் என்னன்னா இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் போயம்லேருந்து தான் எடுக்கணும். பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்டு, யூஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் அப்படின்லாம் வச்சுட்டாங்கன்னா பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியணும். சன், ஏர் அண்ட் வாட்டர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூணு இதுக்கு தவிர எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது காம்பனன்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து என்னன்னு தெரியணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மென்ஷன் த சீசன் ரெஃபர்ட் ஹியர், இட் இஸ் வின்டர். வின்டர் தான் வந்து இங்கே வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், who does they refer to? All the people from other countries of the world are referred here. What does the poet mean by lines we read? அப்படின்னா என்ன அப்படின்னா, lines that show hard work done by the hands.
ஒரு கை ரேகையில் அவங்களோட அந்த வாழ்க்கையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி வாட் டஸ் நாட் டிஃபர், லேபர் டசன்ட் டிஃபர், ஹார்ட் ஒர்க் இஸ் சேம் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட். Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispose, betray and condemn. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப டச்சிங்கான லைன்ஸ். Who tells us to hate our brothers? War. What happens when we hate our brothers? We hate ourselves. Let us remember, whenever we are told to hate என்றாங்களே, யாருப்பா சொன்னா, அந்த told யார் சொன்னா அப்படின்னு கேட்டா வார்ன்றதை நீங்க எழுதணும். வார்ன்றதை எழுதணும். What do we do to ourselves? நம்ம என்ன பண்றோம்? We disown ourselves, cheat ourselves, condemn ourselves, and at the same time when we hate ourselves அப்படின்றாங்க. What outrages the innocence? The fire and dust caused during a war. Who are not foreign? The people who belong to the earth. What is not strange? Other countries on earth are not at all strange அப்படின்றத அவங்க வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் அப்படியே டக்குன்னு என்ன பண்ணலாம், இதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆயிடலாம். ஓகே, இதை வந்து நீங்களே வந்து இதை ஃபில்அப்ஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை கூட வந்து உங்களோட எக்ஸாம்ஸில் வந்து ஏதாவது ஒரு லைன் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் மூவ் ஆன் டு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் போயம், பிகாஸ் அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படின்றது நம்மளோட புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. த டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் அப்கமிங் எக்ஸாம். A transferred epithet is a figure of speech. இது ஒரு வகையான figure of speech where an adjective or epithet describing a noun is transferred from the noun it is meant to describe to an another noun. ஒரு நவுனை வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வந்து டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ அந்த அட்ஜெக்டிவ் இதை டிஸ்கிரைப் பண்ணுறது பதில் ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணால் அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு மீனிங்கை தெரியணும்னா லெட் அஸ் மூவ் ஆன். ஒரு நவுனை இப்போ வந்து பியூட்டிஃபுல் ஃப்ளவருன்றத இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் உமனோட அதை இன்டைரக்டாக அது லிங்க் பண்ணிருச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஸோ ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் படி ஃபர்ஸ்ட் ஒரு லைனில் பார்ப்போம். இந்த லைன் தே டூ அவேர் ஆஃப் சன், ஏர் அண்ட் வாட்டர் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டாவ்டு. லாங் வின்டர் ஸ்டாவ்டு இதை படிச்சோன்னா உங்களுக்கு என்ன தெரியும், லாங் வின்டர் ஸ்டாவ்டு அப்படின்னா வின்டர் வந்து எதுக்காக வந்து பட்னியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல தான் அந்த நவுன் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஸ்டாவ்டு இஸ் அன் எபித்தட் விச் இஸ் பிளேஸ்ட் பிசைட் தி நவுன் வின்டர். ஸோ இந்த இடத்துல வந்து எது அந்த அட்ஜெக்டிவ், அந்த எபித்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாவ்டு. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணியிருக்கிற நவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வின்டர். winter, and however it does not describe the winter as being starved. அது வந்து என்னதான் இருந்தாலும் winter வந்து அது பட்னியா இருக்குன்னு சொல்லல, but describes the pronoun they. இந்த they தான் வந்து அது வந்து சொல்லுது, they அதான் சொல்லுது அப்படின்றாங்க. அப்ப அந்த they என்னது? it is none other than the soldier. it is none other than the soldier அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். Historically, many wars were fought during the winter while the harvest season was essentially peaceful. அதாவது என்ன சொல்றாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வார் நான் சொன்ன மாதிரி வின்டர் சீசன்ல தான் நடக்குது. தே ரெஃபர்ஸ் டு த சோல்ஜர்ஸ் இன் யூனிஃபார்ம். அது சோல்ஜர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன்லாம், சோல்ஜர்னு எடுங்க. அப்படி சோல்ஜருக்கு பதிலாக சோல்ஜர்ன்ற வார்த்தை இல்லாமல் பீப்புள் அப்படின்னு இருந்தாலும் பீப்புளும் கரெக்டான ஆன்சர். Who had to starve during winter while fighting for their land. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை கரெக்டாக எழுதிக்கோங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வின்டர் ஸ்டாவ்ட் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, அடுத்து மெட்டஃபர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெட்டஃபர் இஸ் நத்திங் பட் இட் ரிலேட்ஸ் இன்டைரக்ட்லி டு ஒன் another. ஸோ இதில் எக்ஸாம்பிள் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் மெட்டஃபர். ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா June 28 6 PM we are coming for live for the first time to explain everything related to this poem and other figure of speeches. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெசென்ட்டாக இருந்து you can also clarify your doubts. ஓகேங்களா? ஓகே, இந்த மெட்டஃபரில் இருந்துட்டு இந்த பேராகிராஃபில் இருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் திஸ் ஒன். அதாவது இந்த மெட்டஃபோர்ன்றது எந்த ஒரு இதில் இருந்து வந்திருக்கு லாங்குவேஜ்னா க்ரீக் அப்படின்றது. க்ரீக் மெட்டஃபோரா ஃப்ரம் மெட்டஃபரின்
டு ட்ரான்ஸ்ஃபர். அதாவது இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இதுக்கான மீனிங் என்னன்னா டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது தான். மெட்டஃபோரா மீன்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. So figure of speech in which a word or phrase is applied to an object or action to which it is not literally applicable அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். அண்ட் அட் லாஸ்ட் ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அலிட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரெப்பிட்டேஷன், போயட்ஸ் ஆஃபன் ரிப்பீட் சிங்கிள் வேர்ட். ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு லைனாக இருக்கலாம், அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் த ஹோல் கூட இருக்கலாம். அட் இன்வால்வ்ஸ் டு கிரியேட் அ மியூசிக்கல் எஃபர்ட் டு எம்பசைஸ் அ பாயிண்ட். அதாவது ஒரு வேர்டையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ரிமெம்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி அந்த ரிமெம்பர் அப்படின்னா என்னன்னா, அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒன்று நச்சுன்னு வந்து ஆணித்தனமாக நீ இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறதுனால அது நம்ம என்ன பாயிண்ட்ல எடுத்துக்கணும்? ஹி இஸ் ட்ரையிங் டு கிவ் சம்திங் டு எம்பசைஸ் அ பாயிண்ட், டு ட்ரா தி ரீடர்ஸ் அட்டென்ஷன் ஆர் டு லெண்ட் யூனிட்டி டு அ பீஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இன் நோ மென் ஆர் ஃபாரின், ஜேம்ஸ் கிர்கப் ரிப்பீட்ஸ் த வேர்ட் ரிமெம்பர் 5 times in the poem to emphasize. நான் சொன்னபடி இங்க ரிமெம்பர்ன்றது சொல்லியிருக்காங்க. Serious message the poem has to convey. Similarly, the last line of the stanza, remember no men are foreign and no country strange. Though reversed in the same as the first line of the first stanza, என்னதான் அந்த முதல் இருக்கிற மாதிரியே லாஸ்ட்ல சொல்லியிருந்தாலும் this repeated emphasizes the core message of the oneness of mankind. இது எல்லாருமே ஹியூமன்ஸே வந்து ஒரே ஒரு இனம் தான் அப்படின்றத இந்த மெசேஜை போர்ட்ரே பண்ணுறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். இதை கொடுத்துட்டு ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்டேஞ்ச், நோ கண்ட்ரிஸ் ஃபாரின், வாட் இஸ் த கோர் மெசேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்னஸ் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதோட வந்துட்டு the poem is been finished. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அகெயின் அண்ட் அகெயின் சம் டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. வாட் இஸ் தி அசோனன்ஸ் அப்படின்னா என்னன்னு வந்து கேட்குறீங்க. அசோனன்ஸ் அப்படின்னா இட் இஸ் நன் அதர் தென் ஒரு சவுண்டோட இது வந்து AEIOU, அதாவது ஆல் வவல்ஸ் வச்சு சவுண்டு வந்து வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மோன்ஸ் அண்ட் க்ரோன்ஸ் ஓன்னு வரும்போது இட் இஸ் நோன் அஸ் அசோனன்ஸ். அதர் தென் வந்து அசோனன்ஸ் வந்தால் அதுக்கான ஆன்சர் என்னன்றத கீழே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் வீல் see you in the next poem. அண்ட் ஆல்சோ பை டுடே 3 PM நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹவு டு ஸ்கோர் 160+ இந்த அப்கமிங் எக்ஸாம்ஸ்ன்றத உங்களுக்கு வந்து நான் வந்து வெரி வெரி டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஆல்சோ ரெஃபர் டு தட் வீடியோ. ஸோ தேங்க்யூ அண்ட் see you in tomorrow's video. So like, share and subscribe.